மார்னிங் எல்லாம் போய் ஆகணும். பறக்க நேற்று ரிலாக்ஸாக கஞ்சி லேட்டாக எழுந்திரிச்சு கஞ்சி குடிச்சிட்டு பொறுமையாக ஒவ்வொரு ரெசிபியும் பண்ணோம். இப்போ மண்டேங்கிறதுனால எல்லாருமே கிளம்பி ஆகணும். அதனால் பறக்க சமையல் பண்ணும்போது பார்த்தா மாவு வந்து நைட் ஊற வச்சேன். காலையில் தான் வந்து மாவாட்டுற வேலை வேறு இட்லிக்கு. அதனால் அந்த மாவாட்டி முடித்து ஏன்னா நைட் இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னா சின்ன குக்கரில் சும்மா ஒரு அரை கிளாஸ் ரைஸ் எடுத்து அது வந்து சரி அவளுக்கு லெமன் இருந்தது, ஓகே லெமன் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அப்புறம் பார்த்தா ஃப்ரிட்ஜில் என்னென்ன மீதி இருக்குதுன்னு பார்த்தா கொஞ்சம் பச்சை பட்டாணி, கேரட்டு, கொஞ்சம் காலிஃப்ளவர், அது மாதிரி கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பெரிய வெங்காயம் நல்லா அரிஞ்சிட்டு தக்காளி ஒரு 2 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எடுத்து போட்டுட்டு இஞ்சி பூண்டு நேற்று அரைச்சது கொஞ்சம் மீதி இருந்தது, நான்வெஜ்ஜுக்கு செஞ்சது அதையும் கொஞ்சம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வடை சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சோடனே பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி எல்லாமே வந்து ஆஃப் இதுக்கு வந்து ரவா கிச்சடிக்கு ஃபஸ்ட்டு. ஏன்னா ரவை ஒரே ஒரு கிளாஸ் விட கம்மியாக இருந்தது. அதே மாதிரி ஒரே ஒரு பேக்கெட் சேமியா இருந்தது. சரி எல்லாத்துக்கும் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே அதே மாடல் தான். நல்லா வணக்கி விட்டுணும். எல்லாமே போட்டு உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள் வேணுன்னா போடலாம், இல்லைனா பச்சை மிளகாவோட காரமே போதுனாலும் ஓகே. கரம் மசாலா போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு, இல்லை கரம் மசாலா வேண்டாங்கிறவங்க இதிலேயே பட்டை லவங்கம் தாளித்து விட்டுட்டிங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து கரம் மசாலாவும் தேவையில்லை, அந்த இதே போடும். வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி அந்த பட்டை லவங்கம் தாளிச்சுட்டிங்கன்னா அதுவும் தேவையில்லை. பிரியாணி தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டிங்கன்னா ஸோ நமக்கு வந்து அந்த கரம் மசாலா பவுடரே தேவையில்லை. 2 விதமாகவும் நம்ம செய்யலாம். போட்டு வணக்கி விட்டப்புறம் நல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு தண்ணி ஊற்றி வந்தப்புறம் சேமியாவும் இருந்தாலும் சேமியா, ரவை இருந்தாலும் ரவை போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சு கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் கிச்சடிங்க. அது ரவாவாக இருந்தாலும் சரி, சேமியா இருந்தாலும் நான் 2மே செஞ்சு உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுருங்க. லெமன் ரைஸ் வந்து அவளுக்கு லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன். நான் அது வீடியோ எடுக்கலை. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் பண்ணுறது தான், அதனால் நான் வீடியோ எடுக்கலை. அதனால் வீடியோ எடுக்க டைமும் இல்லை, ஏன்னா பேக் பண்ணணும் எல்லாம் கிளம்பணுங்கிறதுனால இதெல்லாம் சிம்பிளாக முடிச்சாச்சு. நைட்டு வந்து என்ன இட்லிக்கு என்ன சட்னி என்ன சாம்பாருங்கிறது உங்களுக்கு நான் ஒரு ரெசிபி போடுறேன். இந்த மாதிரி சிம்பிளாக வெஜிடபிள்ஸ் இருந்ததுன்னா வீட்டில் வந்து எப்பயுமே சிம்பிளாக பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு போகும்போது ஈஸியாக இருக்கும். நமக்கு ஒரு 15 to ½ hour தாங்க இந்த ஒர்க்குக்கு. எல்லாம் அரிஞ்சு கழுவி எல்லாம் என்ன பண்ணாலும் ஒரு ½ hourக்குள்ளே நம்ம எல்லாம் இதுவும் முடிச்சிடலாம். ரைஸ் பாட்டுக்கு ரைஸ் ஒரு அடுப்பில் இருக்கா, அதுவும் அப்படி தான். பச்சை மிளகா போட்டு வெங்காயம் கடுகு தாளித்து போட்டு லெமன் புளிஞ்சு விட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டால் வேலை முடிஞ்சுது. அதுவும் ஈஸியாக இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்க வந்து டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும், சாப்பிட்டுக்குவாங்க. ஹெல்த் வைஸ் காய்ங்க இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வந்து என்னுடைய மெனு இது தான்.